வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சிசிஏ ஃபால்கான். அது வந்து அந்த ஒரு பறவை இருக்கும்டா, நல்லா சரசரன்னு பறப்பாப்புல. அந்த அளவுக்கு இதில் என்ன பறக்க போகுதுன்னு தெரியல. வந்து அந்த அளவுக்கு ஆடியோவோட இனிமை வந்து உங்கள் காலில் சர்சன்னு தேன் வந்து பாயுதுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாயுமா? அப்படியே பிரைன்குள்ளெல்லாம் டியூன் ஆகும். இவங்க மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தியாடா, கேமிங் ஹைஃபை. ஃபர்ஸ்டே வந்து இவங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கேமிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைனமிக் டிரைவர்ஸ் இருக்கு. 2 டிரைவர்ஸ் இருக்கு, டியூல் டிரைவர் தான். அதான் 2DD அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 டைனமிக் டிரைவர் இருக்கு. 7.8 கிராம்ஸ் வித்தவுட் கேபிளா இருக்கும் போல அந்த பட்ஜோட வெயிட். ஸோ அப்போ ப்ரீமியமாக தான் இருக்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒயர்ட் இன் இயர் ஹைஃபை கேமிங் இயர்ஃபோன்ஸ். தெளிவாக கேமிங்க்கு தாங்க கொண்டு வந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், நம்ம இதுலேயே கெஸ் பண்ணலாம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்து பழகிருச்சு. பேஸ் ரொம்ப சட்டிலாக இருக்கணும், மிட்ஸும் ஹைஸும் நல்லா பூஸ்டடாக இருக்கணும். நல்லா இருக்கும். ஆமாம், ஸோ அதான் வந்து இருக்கணும். உங்களுக்கு நல்லா பீக்கில் இருக்கும். அதே தான் நம்ம கிட்ட இருக்கிறது சில்வர் கலரு 3.5mm வித் மைக்கு. ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஈவன் டைப் சி இருக்கோ? டைப் சி இருக்கு. டைப் சி வித் மைக்கு, நோ மைக்லாம் இருக்கு. நம்ம ஊரில் என்ன ஒன்றுன்னா, கான்செப்ட் கார்ட்டை நீங்கள் எல்லாரும் கழுவி ஊற்றிட்டீங்க. அதனால் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கான்செப்ட் கார்ட்டில் இருக்கிற பொருளை நம்பலாமா வேணாமான்ற பயம் இருக்குது. ஆனால் இது வந்து கான்செப்ட் கார்ட் தான் விற்கிறான். 1700 ரூபா அந்த மாதிரியான பட்ஜெட்டில் விற்கிறான். அதான் இந்த ஒன்று தான் பயமாக இருக்குங்க. இந்த என்டி இப்போ யாராவது ஃபர்தராக கான்செப்ட் கார்டில் வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. சீரியஸாக எனக்கு வந்து அந்த ஒன்று தான் இப்போ தயக்கமாக இருக்குது, மற்றபடி வரதும் இல்லை. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் யூனிட் 2 இருக்குது. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 10 Hz to 20,000 Hz. அப்புறம் வந்து இம்பிடன்ஸ் வந்து 25 Ohm. இந்த இம்பிடன்ஸ் பற்றி தனியாக நம்ம ஒரு நாள் அடுத்து நீ வருவல்ல, அப்போ நம்ம பேசுவோம். இந்த இம்பிடன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பவர் அதால் ஈஸியாக வந்து கொண்டு போய் லவுட்னஸில் உனக்கு அள்ளி தெறிக்க விட முடியும். பட் இதுவே வந்து நீ நார்மலாக நீ பார்த்தனாலே தெரியும், எல்லா ஐஇஎம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் லோயஸ்ட் பாசிபிள் இம்பிடன்ஸ் வந்து 68 இருக்கும்னு வச்சுக்கேன். ஆனால் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுலாம் 16 Ohm 32 Ohm இது வரைக்கும் போகும்னு வச்சுக்க. அதை தாண்டி போக என்ன ஆகும்னா, ஒரு ஆம்பிளிஃபயர் டேக் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேயா? ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கும். இதை பற்றி ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும் அந்த டீட்டெயிலாம். ரொம்ப சிம்பிளான பேக்கேஜிங் இது. ஏன்னா அவங்க காஸ்ட் கட்டிங்கிறத வந்து வேற இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ற முயற்சி. ஸோ அதனால பேக்கேஜிங் சிம்பிளாக வைப்போம் அப்படின்னு. ஸோ உனக்கு வந்து மீடியம் சைஸ், அது இது மீடியம் சைஸ் தான் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கா, இல்லை அதில் 3 பேர் இருக்கா? இல்லை 2. ஆமாம், ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கா? 2 தான் இருக்கு. அப்போ இதில் ப்ரீ இன்ஸ்டால்டா மீடியம் சைஸ் இருக்கும். டிப்ஸ் ஆக மொத்தம் 3 கிடைக்குது உங்களுக்கு. ப்ரீ இன்ஸ்டால்டா உள்ள வந்து வாரண்டி கார்டு இருக்கு, பட்லேயே இருக்கு. எனக்கு இந்த கேபிள் மேலே தான் கியூரியாசிட்டி. அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளா பாரு, அதுதான் மெயின். அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளாக இருந்ததுன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அந்த கருப்பு கேபிள்னா நான் தெரிச்சு ஓடிடுவேன். இந்த கதவை பெற்றுட்டு ஐயோ என்ன விட்டுரு. சூப்பராக இருக்குடா பில்டு குவாலிட்டி. எனக்கு 7.8 கிராம்ஸ் சில்வரை பார்த்தது பயங்கரமாக 7.8 கிராம்ஸ் நம்மதே தோணுச்சு. ஓகே, கேபிளில் தச்சு விட்டார்கள். காப்பர் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்கே பாரு, 2 டிரைவரை பிளேஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பளிச்சுன்னு தெரியுது. இங்கே ஒன்று டிரான்ஸ்பரண்ட். ஆனால் மேலே வந்து மெட்டலு, மேலே மெட்டல். அதனால தான் வெயிட்டு. காதில் ரூமில் போட்டிருக்கும் போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இயர் டிப்ஸும் கொஞ்சம் நல்ல டிப்ஸுங்க. ஒரு டைப்பாக இருக்குங்க இந்த டிப்பு. கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம்மா, இது வந்து கொஞ்சம் காதில் அப்படியே கொஞ்சம் செட் ஆகும். நல்ல கேபிள் தான் நண்பர்களே. மைக்கும் இதிலே வந்துடுது. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஆப்ஷன் டைப் சியும் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போது 3.5 வித் மைக்கு. சரியா? சரி, இப்போ இதில் ஹைலைட் என்னடா, இருக்குது 1.2 மீட்டர்ஸ் வரும். அது வந்து ட்ரெடிஷ்னல். எப்பயுமே இந்த சிசிஏ கிட்ட இவனுங்கிட்டலாம் பார்க்கும்போது என்னன்னா, இது ஒன்று தாண்டா எனக்கு இடிக்கும். மற்ற யார்கிட்டையும் யூஸ் பண்ண முடியாது. 2 பின்னு மட்டும் வெளில வந்தால் நம்ம மல்டிபிள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இவனுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. கீழே போட்டிங்கன்னா இந்த டைனமிக் வந்து அங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போகாது. உங்களுக்கு தெரியுது, இவன் மோல்டு சீல் பண்ணி தான் வச்சிருக்கான். சீல் பண்ணி தான். ஆனாலும் கீழே போடக்கூடாதுடா, இல்லை டேமேஜ் ஆகிடும். இவன் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். கேமிங் ஒன்று பார்த்துருக்கியா, ஓப்பன் பேக்னு ஒன்று சொல்லுவோம். எடிட்டிங்கில் கூட நீ பார்த்துக்கலாம். அந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்லேயே ஓப்பன் பேக் இருக்கும். இதில் பாரு, மெஷ் வச்சு வெளியில் போகிற மாதிரி கொடுத்துருக்கான் பாரு. சரி, நான் இப்போ ஒன்றும் இல்லை. சரி, வெயிட்டு ஃபிட்டு பிரச்சனைலாம் இல்லை. இதிலே கேட்போம். ஆமாம், நான் டேரெக்டாக 3.5 போட்டுக்கலாங்க. அதான் ஃபிட் ஓகேடா. ஆனால் சிகப்பு சிங்கம் அவன் தான் பீக்கா. நான் வந்து அதுக்கான வீடியோ வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்ஸூ வேக்னார் SG2 அதான் அது. அதுலேயே ரெட் லைன், சும்மா நம்ம ரெட் ட்ராகன் மாதிரி ரெட் லைன். அவன் வந்து 2500 கிட்டங்க. வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆனால் அழகாக பேஸ்லாம் ப்ரிசைஸாக நல்லா இருக்கு. வோக்கல்ஸு அதான் மேலேயா, வோக்கல்ஸும் ஹைஸும் நம்ம அதானே, நம்ம கேமிங் இயர்பட்ஸ்னாலே அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். மோஸ்ட் காமனாக அப்படியே இருக்க மாதிரி தான். இந்த ஒரு எனக்கு வந்து இந்த இயர் டிப் மட்டும் லெஃப்ட் சைடு அவ்வளோவா பிடிக்கல.
ஸோ நான் வேணா சைஸ் மாற்றிக்கலாம் நீ 2 மாட்டிப்பாரு. அதான் ஸ்டாக் டிப்பை தவிர அவங்க இதுலேயே வேறு ஏதாவது டிப் இருந்ததுன்னா அதை மாற்றிட்டா பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. வேறு சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு, ஃபிட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த டிப்பு போய் உட்காராதனால எனக்கு கடுப்பாக இருந்தது. டிப்புமே நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போகலாமோன்னு தோணுது. போடுங்க பார்ப்போம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு. ஆனால் உங்களுக்கு சீல் பண்ணுது. இந்த ஜாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த ட்ரம்ஸ் பீட்டில் வருமே கார்னரில் கிளிங் சில் 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 சில், அது நல்லா தெரியுது. தட்ஸ் ஹவு கேமிங் பட்ஸ் பொதுவாக டிசைன் செய்யப்படும். கன் ஃபயர், ஃபுட் ஸ்டெப்பு, சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் மெயினாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பேஸ் இருக்குது, பட் ஆனால் எப்படி சொல்லலாம்னா அவனை வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்காங்க. இதுதான் முன்னாடி வச்சுருக்கிறதுனா அந்த ஜாஸ் சில் சவுண்ட்ஸ் அதை தான் முன்னாடி வச்சுருக்காங்க. சில் 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 சில், கல்லு தூக்கி போட்டால் செங்கல் சவுண்டு கேட்குமே, அந்த கரக்குன்னு, அதுதான் முன்னாடி இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குமே, அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, சரவுண்ட் சவுண்ட் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா இதுதான், அப்போ இதில் பேஸ் பூஸ்ட் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு? அப்படி இல்லை, நம்ம வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதையும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதுங்க டேக்கை போட்டு ஷாமியை தூக்குங்க. இவன் நம்ம பிக்சலோட தச்சே செட் ஆவானா? அதெல்லாம் ஒர்க் ஆகும். இப்போலாம் எல்லாரும் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. முடிந்தாலும் அதே பாடல் காலமென் காதல் 24 படம் சூர்யாவது, சூர்யாவோட 24வது படம்ல 24ங்கிற படத்தில் வந்து ஆற்றல் அரசே அந்த சாங் தானே. இதில் போடும்போது கொஞ்சம் பேஸ் தெரியுது. பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பேஸ் தான், ஏன்னா அதில் வந்து சில் சவுண்ட்ஸ் ரொம்ப இருந்த மாதிரி இருந்ததில்ல, இதில் பேஸ் தெரியுது. அதேமாரி உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை போட்டதுன்னா அந்த டுப் 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 ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பேஸுக்காக நான் டியூன் பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால் எனக்கு அந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஆமாம், நீங்கள் வேறு ஏதாவது உங்ககிட்ட அடிஷ்னலாக இருக்குன்னா. நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் அந்த உள்ள காற்று போகிறதுக்காக ஒரு டிசைன் இருக்கும், அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். கடைசியில் பார்த்தியாடா ஊருக்குள்ளே எல்லாருமே வந்து வேறு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதுக்கெலாம் போவாங்க. ஷாமியில் இந்த இமர்ஜிவ் சவுண்டுன்னு ஒன்று இருக்குது, விளக்க மத்தால அடி பண்ணிட்டு அவங்கள நல்லாவே இல்லை. வேஸ்ட் டிஸ்டார்ஷன் தான் வரும். டிஸ்டார்ஷன் கிளாரிட்டி அடி வாங்கும். ஆனால் இந்த ஐஎம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேமிங்க்கு தாங்க. ஒரு கேம் விளாட்றீங்க, ரோட்டில் ஒரு பைக் அப்படியே சர்றன்னு போதுன்னா நல்லா கேட்கும். தேய்க்குது, பிரேக் அடிக்கும் போது சவுண்டு எல்லாம் செமையாக. மெயினாக பப்ஜியில் என்ன ஒன்றா பில்டிங்கை சுற்றி நடப்பாங்கல்ல, நல்லா கேட்கும், கச்சக்குன்னு கேட்கும், சூப்பராக கேட்கும். அதெல்லாம் அதை தான் ஏம் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா அந்த டியூவல் டிரைவர் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு வந்து ஹை அண்ட் மிட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னே அந்த டிரைவரோட ரோலை வந்து இது பண்ணியிருக்காங்க. இவனை மட்டும் கழட்டுங்க, நம்ம வேறு ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலாம். அது ஒரு மாதிரி சக்குன்னு ஒரு மாதிரி பூமர் மாதிரி அமுங்குதுங்க ஒரு மாதிரி. அது இல்லை இந்த டிப்பு போட்டதுமே வித்தியாசம் தெரியுதுடா. இந்த டிப்பு போட்டதுமே உனக்கு வந்து எப்படி இருக்கணும், ரிசல்ட்லேயே டிஃப்ரென்ஸ் வரும். இது கையில் பிடிக்கவே தெரியுதா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அந்த இதே இல்லை. அதான் இது மேபி இன்னும் வேற ரிசல்ட்ஸ் டெலிவரி பண்ணுமோன்னு தோணுது. பண்ணலாம். உங்களுக்கு காதுக்குள்ளே போயிட்டு அவன் அமைங்கிடுறான், காது அப்படி மூடாமல். இவன் பார்ப்பான் இவன் எப்படி இருக்காங்க. இந்த இயர் டிப் இருக்கானுங்களே, இப்போ அதே பாட்டே போடும், அதே வால்யூம் லெவல்ஸ். இது வந்து ஓகே. இவன் இன்னும் நல்லா உள்ளே போயிட்டாங்க. எவ்வளோ வால்யூம் வச்சுருக்கீங்க? அதே வால்யூம் தான்டா. டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா என்வரான்மெண்ட் வந்து சொல்லுங்க. இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேசிவ் நாய்ஸ். வெளியில் உள்ளதை கட் டவுன் பண்ணிடுச்சு. ஆமாம், அதில் கட் டவுன் பண்ணல. அது ஏன்னா அது கேப் வச்சுருந்தது. இது வந்து அந்த கேப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சா, அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. தெரியுதா? எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கூட வாங்கிடலாம். அது கூட ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கூட வாங்கிடலாம். கேபிள் தான் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். கேபிள் நல்லா இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படும். கேபிள் நல்லா இருக்குது, அவங்க கொடுத்துருக்க அந்த பட்டும் நல்லா இருக்குது. அதாவது ஐஎம் இயர் டிப்ஸ் தான் மொக்க. இயர் டிப்ஸ் மட்டும் ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் வேறு தான் அடிஷ்னலாக வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அடைச்சதும் நல்லாவே இருக்கான். ஏன்னா எனக்கு ஃபுல்லாகவே என் காதுக்குள்ளே டெலிவரி ஆகுதுல்ல, நல்லாவே இருக்கு பக்கா. ஸோ அப்போ ஃபால்கான் வந்து பாவம் பையன், ஃபால்கான் வந்து கேமிங்காக ஐஎம்னு ஒரு சிலர் கேட்பீங்கல்ல, அப்படி டியூன் பண்ணப்பட்ட ஐஎம். ஆமாம், நீங்கள் அதுக்காக இப்போ பேஸை பூஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகுதுன்னா எஸ் ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஆனால் என்ன ட்விஸ்ட் தெரியுமா, ஒரு சில இதில் வந்து இப்போ நார்டு பட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் தெரியுமா, பேஸ் வேவ்னு போட்டு
பேஸை உள்ளே கூட்டு போய் ஸ்லோ ரோல் ஆஃப் பண்ணி அப்படி கூட்டு போவான், பக்கத்தில் இருக்க அடுத்த பீட் வரும்போதும் வரும். அந்த மாதிரி வந்து இதில் இருக்கவே இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா பேஸை கட் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன அந்த வேலை கேமில் என்னத்துக்கு அவனுக்கு அவ்வளோ வேலை, அவனை முதல்ல ஓரமத்துக்கு உட்கார வச்சுட்டாங்க டிஃபால்ட்டாகவே. அதுக்கு மேலே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஈக்யூவில் போய் பேஸுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து பூஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், கால் டெஸ்ட் எதுக்குன்னா கேமிங் அப்போ நிறைய பேர் மைக் யூஸ் பண்ணுவீங்கல்ல, பண்ணிட்டு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வீடு தேடி வந்து நம்மள அடிக்கக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி அந்த ஆடியோ கிளிப் அட்டாச் பண்ணுவோம், அதை கேட்டுக்கோங்க. சூப்பர்ரா. அதான் சிசி ஃபால்கான் வீட்டுக்குள்ள இருந்தா பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா, ஃபேனுக்கு நேரம் நிற்கிறேன், ஃபேனுக்கு நேரம் நின்று பேசுறேன். பக்கத்துல இருந்து திருவண்டுக்கு ஏதோ நோண்டிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. என்ன ப்ரைஸ் இது? ஓகே, இது 1700. மைக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நான் அப்படியே பக்கத்துல எடுத்துட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு பாரு. நான் அப்படியே பக்கத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்போ இருக்கு. இப்போ பெட்டரா இருக்கு. ஓகே, அப்போ ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணி விட்டேன்னா கஷ்டப்படுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நான் பேசிக்கிட்டே அப்படியே சஸ்பெண்ட் பண்றேன், நான் கீழே விட்டேன்டா. ஓகே. ஸோ கீழே விட்டா மாறிடுது இல்லையா? கெயின் கம்மியால சர்ப்ரைசிங்லி கெயின் அப்படியே தான் இருக்கு. பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஆமா ஆமா, லைட்டா தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. அதான் பக்கத்துல வச்சா நல்லா இருக்கு, பக்கத்துல வச்சு நான் பேசினேன்னா சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எல்லா இஎம்லையும் நீ நோட் பண்ணியா என்ன ஒன்றா இங்கே போகிறேன், சிங்கிள் ப்ரெஸ்ஸு ப்ளே பாஸு அது கரெக்டாக வேலை செய்யுது. டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக்கு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணால் ஒன்றுமே வர மாட்டேங்குது. எல்லா இஎம்லையும் பார்த்துட்டேன். ஐஎம்மில் பொதுவாகவே வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல. முன்னெல்லாம் நார்மல் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் வரும். ஏன்னா நம்ம இப்போ ஏகேஜி யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி மீ டியூவல் டிரைவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலலாம் வரும். ஏன்னா அது வந்து அவங்களோட பர்பஸே என்னன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் வேக் பண்ணி டிவைஸ் கண்ட்ரோல் எடுக்கிறது தான். அதெல்லாம் இதில் இருக்கவே இருக்குது. எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடு தெரியும் மாட்டேன், இதில் கேபிள் இஸ் ஓகே ஓகேயா. அடுத்து பில்டு குவாலிட்டி ஆஃப் த பட்ஸு ஓகே, இயர் டிப்ஸ் நல்லா இல்லை. ஸோ கேமிங் அப்படின்னு வரும்போது யூ வில் பி ஹாப்பி. கேமிங்காக வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் பி ஹாப்பி. கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இண்டோர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அவுட்டோருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஒரு சில ஐஎம்ஸ் இருக்குது, அதில் மைக் நல்லா இருக்குது, அப்படி போக வேண்டியதாக இருக்கும். ரைட்டா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மொத்தம் சிம்பிளாக சிசிஐ வந்து ஒரு கேமிங் பட்ஸ் பண்ணியிருக்காங்க ஐஎம். ஆமாம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ளும் சிவபுராணி சார் பார்க்கலாங்க. பாய்.